ட்ரம்பை கலட்டிவிட்ட அரபுகள். இடைவிடாமல் வான்வழி தாக்குதல். நெத்தன்யாகுவின் சதித்திட்டம். மத்திய கிழக்கு பிராந்தியம் தற்பொழுது உலக வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் பதற்றமான ஒரு காலகட்டத்தை எதிர்நோக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்குறீங்களா? அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல் என்பது வெறும் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையாக இல்லாமல் உலக நாடுகளின் பொருளாதாரத்தையும் அரசியலையும் தலைகீழாக மாற்றிவிடும் ஒரு பேராபத்தாக தான் பார்க்கப்படுது. ஒரு புறம் போரிலிருந்து எப்படியாச்சும் வெளியேறிவிட வேண்டும் என்று நினைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான விரக்தியிலும் கோபத்திலும் உறைந்து போயிருக்கிறாரு. மறுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாகுவோ போரை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வந்துட்டு இருக்காராம். சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளோ இந்த மோதல் தொடர்ந்தால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் சாம்பலாகிவிடும் என்று பகிரங்கமாக எச்சரிச்சிட்டு இருக்காங்க. இத்தகைய சூழல்ல தான் அமெரிக்கா தன்னுடைய பலத்தை காட்டக்கூடிய விதமாக ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது 2 மணி நேரம் இடைவிடாமல் கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. ஆனால் இந்த அதிரடிகளுக்கெல்லாம் அப்பால் அமெரிக்காவையும் முழுமையாக நம்பி இருக்க முடியாது என்பதை உணர்ந்த வளைகுடா நாடுகள் தங்களின் பாதுகாப்பிற்காக சவுதி அரேபியாவின் தலைமையில் 14 நாடுகளை கொண்டு ஒரு புதிய கடற்படை கூட்டணியையே தற்பொழுது களமிறக்கியிருக்காங்க. உலக நாடுகளை உலுக்கி வரக்கூடிய இந்த ஈரான் போர் விவகாரத்தில் திரைக்கு பின்னால் நடக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ட்ரம்பை இவ்வளவு தூரம் திணற வைத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் குழப்பங்களின் முழுமையான தொகுப்பை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஈரானுடனான மோதலை மீண்டும் தீவிரப்படுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த மோதல் நீடிப்பது பெரும் அபாயத்தில் முடியும் என்று சவுதி அரேபியா தரப்புல ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்பை சந்தித்திருக்கக்கூடிய நெத்தன்யாகு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் சந்தேகம் எழுப்பியதோடு முழு அளவிலான போரை தொடங்குவது குறித்து விவாதிச்சிருக்காங்களாம். இதற்கிடையில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய காலித் பின் சல்மான் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஆகியோரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறாரு. அப்பொழுது ஈரான் மோதல் தணிய வேண்டும் என்றும் இது நீடிச்சிச்சு அப்படின்னா அது பிராந்தியத்திற்கு பெரும் ஆபத்தாக முடியும் அப்படின்னு சவுதி இளவரசரின் விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய காலக்கெடுவையும் கடந்து நீண்டுவிட்ட இந்த போரிலிருந்து வெளியேற ட்ரம்ப் தீவிரமாக முயற்சி செஞ்சாலுமே அவர் பல முனை முரண்பாடுகளை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்காரு. போரை முடிவுக்கு கொண்டு வர குடியரசுக் கட்சியினரிடமிருந்து அழுத்தம் அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழல்ல பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இதில் இழுக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிகாரிகள் தரப்புல ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற முடியாமல் கடும் விரக்தியில் இருப்பதாக கூறப்படுது. ஈரானின் அச்சுறுத்தல்களால் ஜனாதிபதி தன்னுடைய பயண திட்டங்களையே மாற்றியமைக்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு. அமெரிக்க மக்கள்ல வெறும் 23% பேர் மட்டுமே இந்த போரை ஆதரிச்சிருக்காங்க. எரிபொருளோட விலை உயர்வு இடைக்கால தேர்தல்களில் தங்களுடைய கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று குடியரசுக் கட்சியினர் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கிடையே கத்தார் மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தூதரக வழி பேச்சுவார்த்தைகளுக்கு முயன்றாலும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் முழு அதிகாரத்தையும் தன்வசம் வச்சிருக்கிறதுனால நிலைமை கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு. செவ்வாய்க்கிழமை அன்று அமெரிக்க நிலைகளை குறிவைத்து, அதாவது அமெரிக்காவோட இராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் நடத்திய திடீர் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அமெரிக்க மத்திய கட்டளை பீடம்னு சொல்லக்கூடிய சென்ட்காம் இது ஈரானின் முக்கிய இலக்குகளை குறிவச்சு சுமார் 2 மணி நேரம் இடைவிடாமல் கண்டினியூவா அவங்களுடைய தீவிர வான்வழி தாக்குதலை தொடர்ந்திருக்காங்க. இந்த வெற்றிகரமான நடவடிக்கைகள்ல ஈரானின் இராணுவ கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், அதிநவீன ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்பு மற்றும் சேமிப்பு வசதிகள், கடற்கரை கண்காணிப்பு மையங்கள் மற்றும் முக்கிய கடல்சார் பாதுகாப்பு திறன்கள் முழுமையாக அளிக்கப்பட்டிருக்கிறதாக அமெரிக்கா ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கு. ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை அமெரிக்க பாதுகாப்பு திறன்கள் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததால் அமெரிக்க தளங்களுக்கு எந்தவித சேதமும் உயிரிழப்பும் ஏற்படவில்லை அப்படின்னு
அந்நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஈரானை மையமாக கொண்ட மோதல்களால் உலகளாவிய எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டு கச்சா எண்ணெயோட விலை ஒரு பீப்பாய்க்கு $90 எட்டியிருக்கு. இந்த நிலையில செங்கடல் பகுதியில் ஹவுதிகளின் தாக்குதல்களில் இருந்து கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்காக 14 நாடுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய புதிய கடல்சார் தற்காப்பு கூட்டமைப்பை உருவாக்குவதாக சவுதி அரேபியா அறிவிச்சிருக்கு. பாப்பல் மன்ரேப் நீரிணை செங்கடல் மற்றும் ஏதன் வளைகுடா வழியாக செல்லக்கூடிய சர்வதேச வர்த்தக மற்றும் எரிசக்தி விநியோக பாதைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, ஜோர்தான், ஏமன், வங்கதேசம், நைஜீரியா, சூடான், ஜிபூட்டி மற்றும் சோமாலியா ஆகிய 14 நாடுகள் இதுல இணைஞ்சிருக்காங்க. சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 43 நாடுகளோட இராணுவ தலைவர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுக்குழுவினரும் பங்கேற்றிருக்காங்க. பாலஸ்தீனம், லெபனான் மற்றும் ஈரான் விவகாரங்களில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் பல வளைகுடா நாடுகளை அதிருப்தி கொள்ள செய்துள்ளதை அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு இந்த புதிய கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இறுதியாக பார்த்தோம் என்றால் வெற்றியோடு வெளியேற வேண்டும் என்ற கனவோடு தொடங்கிய இந்த போர் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அரசியல் வாழ்க்கையையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பெரும் நெருக்கடியாக மாறியிருக்கு. ஈரானின் அச்சுறுத்தல்கள், உள்நாட்டு அரசியல் அழுத்தம் மற்றும் வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் ராஜதந்திர மாற்றங்கள் ஆகியவை உலக அரசியல்ல ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதையே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த நிலையில வல்லரசுகளோட கணக்குகளை தவிடுபொடியாக்கி பிராந்தியம் முழுவதும் அனல் பறக்க வச்சிருக்கக்கூடிய இந்த ஈரான் போர் விவகாரத்துல அடுத்தடுத்த நாட்கள்ல என்னென்ன அதிரடியான திருப்பங்கள் அரங்கேற போகின்றன என்பதனை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதே போன்று மற்றொரு செய்தியோடு நாளை உங்களை வந்து சந்திக்கிறேன். இது போன்ற உலக செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் நமது ஜெம் தொலைக்காட்சியோடு. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.